மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் காளிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தாராபுரம் தனி தொகுதி திமுக வேட்பாளர் இந்திராணிக்கு ஆதரவு அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் திமுக வேட்பாளர் இந்திராணி எம்பிபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்னு ஒருமனதாக முடிவு பண்ணி இன்னைக்கு அவங்கள சந்தித்து அவங்களுக்கான ஆதரவை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவு உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான அஞ்சல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜவஹர் அறிவியல் கல்லூரியில் தேர்தல் அலுவலர் சண்முகவல்லி தலைமையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் அஞ்சல் வாக்கை செலுத்தினர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரான PV ரமணா தன்னிடமிருந்து சிறுக சிறுக 1,75 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கி திரும்ப தராததாக MG பாஸ்கரன் SP-யிடம் புகார் அளித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தனியார் கல்லூரி நிறுவனர் வேட்புமனு தாக்கலில் கூட PV ரமணா தன்னிடம் வாங்கிய கடனை மறைத்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். தன்னிடம் வாங்கிய கடனை தராமல் மோசடியில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெற்றால் மக்களையும் ஏமாற்றுவார் என்று தெரிவித்தார். அவருடைய வேட்பாளர் நான் அபிடேவிட் பார்த்தோம். அதில் எங்கள் கடன் இவ்வளோ வாங்கினது பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருந்தாருன்னா நான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்க மாட்டேன். அது எங்களுடைய வாங்கின கடனை அபிடேவிட்டில் காட்டல. அது ஒரு பெரிய குறை. இவர் இந்த மாதிரி இருந்தாருன்னா இவர் பப்ளிக் சர்வீஸில் என்ன பண்ணுவார்? பப்ளிக்காக சீட்டிங் தான் பண்ணுவார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மையப்பன் கடைத்தெரு பகுதியில் தேர்தல் கருத்து கணிப்பு பேட்டி எடுத்த யூடியூபரிடம் அத்தொகுதியின் திமுக பூத் நிலை முகவர்களான தமிழ்வாணன், ரத்னகுமார், காளிதாஸ் ஆகியோர் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக முகநூல் பக்கத்தில் அவர்களது குரல் சித்தரிக்கப்பட்டு பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிப்பது போல் போலியாக மாற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் அலுவலரிடம் அவர்கள் புகார் அளித்தனர். மாவட்டம் பூண்டி கலைவாணனுடைய போட்டது இங்கே யார் மாற்று கட்சிக்கு யாருக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதை அவருங்க வேறு மாதிரியாக திரித்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சன் தான் பேர சொல்லல அவரை மென்ஷன் பண்ணி கேட்டாங்க. நான் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதை நான் முன்னாடி பின்னாடி சொன்னதை விட்டுட்டு அவங்க கட் பண்ணி இடையில உள்ளதை போட்டிருக்காங்க. மதுரை தெற்கு மாவட்ட திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி திமுக வழக்கறிஞர் அணியின் ஒருங்கிணைப்பாளர் நாகேந்திரன் சார்பில் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிக்கும் போது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் என்று ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் இதை பொய்யான பிரச்சாரம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது மக்களிடையே ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர் பேசக்கூடாது. திண்டுக்கல் மாவட்டம் துரைராஜ் நகர் மற்றும் விவேகானந்தர் நகர் பகுதி வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து துரைராஜ் நகரில் வசிக்கும் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் மற்றும் விவேகானந்தர் நகரில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் வைரவன் செட்டியார் வீட்டிலும் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள மடகாசிராவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் ஒரு சிறிய மோட்டார் பைக்கில் மிகவும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இந்த பயணத்தில் சிறு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் நெட்டிசன்கள் பலரும் தங்களது கண்டனங்களையும் அறிவுரைகளையும் தெரிவித்து வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் ஜனநாயகன் திரைப்படத்தில் குறிப்பிட்ட சமுதாயம் குறித்து அவதூறான வசனங்கள், காட்சிகள் உள்ளதால் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம் என்று கூறினார். ஜனநாயகன் படத்தை எதிர்த்து நாங்கள் போராட்டங்கள் நடத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த படத்துல சம்பந்தமே இல்லாம சுட்டிக்காட்டி அதை ஒரு சாதி வரி பகுதியா சொல்றாரு. அது எப்படின்னா இது முக்குளத்தூர் முழுதும் வாழ்ற பகுதி. இப்போ முக்குளத்தூர் வாழ்கிற பகுதியை சாதி வரி பகுதின்னு சொல்லி குறிப்பிட்டு காமிச்சது மிகப்பெரிய தவறு. இது திட்டமிட்டு விஜய் செய்கிற செயல் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் அடுத்த சீனில் அவர் அம்பேத்கர் புக்கை கட்டுறாரு. இது ஒரு 2 சாதிக்குள்ளே ஒரு முடிஞ்ச பிரச்சனையை
விஜய் தூண்டி விடுற மாதிரி இந்த இது இருக்குது. அந்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த கோகுல், பிரசன்னா, யுவராஜ் என்கின்ற 3 மாணவர்களும் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்நிலையில் 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் சாத்தூர் கோவில்பட்டி 4 வழிச்சாலையில் எதிர் திசையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த ஆம்னி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் 3 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள எச்சரிக்கை தமிழக மக்களின் பிரதிபலிப்பு என்று தெரிவித்தார். இதுதான் என்னுடைய முக்கியமான கவலை. என்னுடைய கவலை கிடையாது. தமிழ்நாட்டிற்கு அனைத்து இயக்கங்களும் பாஜகவை தவிர்த்து பாஜகவில் கூட்டணியில் இருக்கும் அதிமுக போன்ற இயக்கங்களும் தயவு செய்து இந்த நேரத்தில் எதிர்கொண்டால் அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்னுடைய பணிவான ஒரு கோரிக்கையாகும். காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு நடைபெற்ற பஞ்சாகம் வாசித்தல் நிகழ்ச்சியின் போது கிராம மக்களும் தருமபுர ஆதீனம் கட்டளை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தம்பிரான் சட்டநாதனை கோவிலை விட்டு வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் கிராம மக்கள் ஒன்று கூடி மனு அளித்தனர். அதாவது கோயிலுன்றது வணக்கத்துடைய ஒரு இடம். மக்கள் கடவுள் சாமி கும்பிடுறது வராங்க. அவங்க உள்ள இருந்துக்கிட்டு தமிழை வளர்க்குறதுக்கும் ஆன்மீக வளர்க்குறதுக்கும் உள்ள தருமபுரம் மடத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அந்த சாமியார் வாயில் வரக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கேருந்து போய் கேட்க வந்தவங்கள அசிங்கமாக திட்டி அடிக்க பாய்ந்து அவங்களெல்லாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் எல்லைக்குட்பட்ட வள்ளூர் வாலாஜா நகரில் உள்ள வீட்டில் கல்லூரி மாணவி ஒருவர் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென வீட்டுக்குள் நுழைந்த இளைஞர்கள் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராட்சத பலூன் வானில் பறக்கவிடப்பட்டு என் வாக்கு என் உரிமை என்று கைவிரல் வடிவில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் வரிசையாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜனநாயக கட்சித் தலைவர் தமீமுன் அன்சாரி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுப்பு நடத்தக்கூடிய அரசியல் முதலாளிகளுடைய படையெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய இந்த தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சிந்தனை செல்வன் சித்தாமூரில் உள்ள வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுக செய்த சாதனைகளையும் தேர்தல் அறிக்கையும் எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏராளமான மகளிர் பெரும்பாலும் இரவு 11 மணிக்கு மேல்தான் சென்னையில இருந்து வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும் உருவாக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அச்சமின்றி வாக்களிப்பதையும் உறுதி செய்யும் விதமாக காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனம் தலைமை தாங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு பேரூராட்சியில் வசித்து வரும் ஷாஜகான் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று 32 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 2,50,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து மங்களமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி நடைபெற்றது. இதில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வாக்குப்பதிவு பணி செயல்பாடுகள் குறித்த வீடியோ திரையிடப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் இதில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் தங்களது தபால் வாக்கினை செலுத்தினர்.
இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி நேரில் ஆய்வு செய்தார். 3,120,000 அலுவலர்கள் கலந்து கொண்ட இப்பயிற்சி வகுப்பில் வாக்குப்பதிவு மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள், மாதிரி வாக்குப்பதிவு நடைமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் தொகுதிக்குட்பட்ட முருகாவாடி, ஜம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த மோளம் அடிக்கிறத கற்றுக் கொடுத்த ஊர் இந்த ஊர் தான். நான் அதுக்கு முன்ன அடிச்சது அன்னைக்குதான் முத இங்க மேல அடிங்கன்னு சொல்லி இங்க அடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பழக்கமே எனக்கு வந்தது.